அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சார்லஸ் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாமே கோர்ட் பார்த்துக்கும்னா சட்டமும் பாராளுமன்றமும் பல்லாங்குழி விளையாடுமா என அவர் கூறியிருந்த கருத்திற்கு அவர் புகார் அளித்திருந்த நிலையில் இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, இந்த வழக்கு பதிவு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருமங்கலம் காவல் நிலையத்தில் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் எல்லாமே நீதிமன்றம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் பல்லாங்குழி ஆடுவதற்கா என கிண்டலாக பேசியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் அலெக்சாண்டர் சார்லஸ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திருமங்கலம் போலீசார் பொதுவெளியில் அவதூறு பரப்புதல், அதே போன்று பொதுமக்களிடையே அச்சம் மற்றும் பயத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சீமானிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் திருமங்கலம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முரளி கிருஷ்ணன்.